Alhamdulillah Rabbil Alameen. Wassalatu wassalamu ala Sayyidil Anbiya'i wal Mursaleen. Amma ba'd. Fa'udhu billahi minash shaitanir rajeem. Bismillahir rahmanir rahim. Assalatu wassalamu alayka ya Rasulullah wa ala alika wa ashabika ya Habiballah. Assalatu wassalamu alayka ya Nabiy Allah wa ala alika wa ashabika ya Nur Allah. Nawaitu sunnatal i'tikaf. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலவாத்தும் ஸலாமும் கண்மணி நாயகம் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தினர்கள், தோழர்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், சாலிஹீன்கள், அல்லாஹ்வுடைய இறைநேச செல்வர்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமான ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய வீட்டிலே இஅ்திகாஃபுடைய நிய்யத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் அன்பு நல்லடியார்களே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எவைகளை எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றி வாழுமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்துள்ளார்களோ அவைகளை முழுமையான முறையிலே பின்பற்றி வாழ்வதற்கும், எவைகளை விட்டும் தவிர்ந்து வாழுமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்துள்ளார்களோ அவைகளை விட்டு முழுமையான முறையிலே தவிர்ந்து வாழ்வதற்கு முதலில் எனக்கும் இரண்டாவது உங்களுக்கும் நான் வசியத் செய்கின்றேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்துக்களை கூறுகின்ற விடயத்திலே ஏராளமான ஹதீதுகள் ரிவாயத் செய்யப்பட்டுள்ளன. ஒரு ஹதீஸ் ஷரீஃபிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நபித்துள்ளார்கள், யார் என் மீது ஸலவாத் கூறுவதை மறந்து விட்டாரோ அவர் சுவனத்தின் பாதையை மறந்து விட்டார். எனவே நாம் முயற்சி செய்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். விசேஷமாக குறிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முபாரக்கான பெயர்கள் கூறப்படக்கூடிய நேரத்திலாவது குறைந்தது ஸலவாத் சொல்லக்கூடிய அந்த பழக்கம் நம்மிடத்தில் ஏற்பட வேண்டும். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. எனவே விசேஷமாக வெள்ளிக்கிழமையுடைய தினங்களையும் நாங்கள் ஸலவாத் ஓதிக்கொள்ள வேண்டும். எனவே அதிகமாக ஸலவாத் ஓதக்கூடிய பழக்கத்தையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா நமக்கு நசீபாக்கி அருள்வானாக. ஸல்லு அலல் ஹபீப் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்தும் வஸலாமுன் அலைக யா சய்யிதி யா ஹபீபி யா ரசூலல்லாஹ். கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, சங்கையான முஹர்ரம் மாதத்தினுடைய கடைசி பகுதியிலே நாங்கள் இருக்கின்றோம். முஹர்ரம் மாதம் வந்துவிட்டால் நமக்கு தெரியும் இஸ்லாமியர்களின் புது வருடம். மேலும் விசேஷமான நிறைய வரலாற்று நிகழ்வுகள் இந்த முஹர்ரம் மாதத்திலே அல்லாஹ் தஆலா நிகழ்த்தி காண்பித்துள்ளார். அதே போன்று முஹர்ரம் மாதத்தில் கர்பலா என்று சொல்லக்கூடிய அந்த யுத்தமும் நடைபெற்றது. மேலும் முஹர்ரம் மாதத்தில் தாசுஆ, ஆஷூரா உடைய தினங்களும் இருக்கின்றது. அதே போன்று முஹர்ரம் மாதம் வந்துவிட்டால் ஞாபகப்படுத்தப்படக்கூடிய ஒரு விடயம்தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முபாரக்கான குடும்பத்தினர்களாகிய அஹ்லுல் பைத்துகளும் இந்த மாதத்திலே அதிகமாக ஞாபகப்படுத்தப்படுவார்கள். அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருள்மறையிலே குறிப்பிடுகின்றான், قُلْ لَا أَسْأَلُكُمْ عَلَيْهِ أَجْرًا إِلَّا الْمَوَدَّةَ فِي الْقُرْبَى وَمَنْ يَقْتَرِفْ حَسَنَةً نَزِدْ لَهُ فِيهَا حُسْنًا إِنَّ اللَّهَ غَفُورٌ شَكُورٌ. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனா முனவ்வராவை அடைந்ததன் பின்னால் அன்சாரி தோழர்கள் சஹாபாக்கள் அலைஹிம் ரிதுவான் பார்க்கின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம் வெளிப்படையாக பெரு வசதி வாய்ப்புகள் தென்படவில்லை. மக்காவிலிருந்து மதீனா ஹிஜ்ரத் செய்ததன் பின்னால ஒரு வெளிப்படையான முறையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம் சொத்து செல்வங்கள் இருப்பதாக தென்படவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழ்மையோடு வாழ்ந்து காட்டிய ஒரு நபி, எங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த ஏழ்மை என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானாக தேர்ந்தெடுத்த ஒரு விடயம். இதையும் நாம ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும்.
ஏழ்மை என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே தேர்ந்தெடுத்த ஒரு விடயம். ஏன்? அவர்கள் விரும்பினால் உஹது மலையை கூட தங்கமாக்கி அல்லாஹ் தஆலா அன்னவர்களுக்கு வழங்கி இருப்பார். ஆனால் அவர்கள் விரும்பவில்லை. ஏழ்மையை தானாக தேர்ந்தெடுத்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை நாம ஞாபகத்தில் சதாவும் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே இவ்வாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா முனவ்வராவுக்கு ஹிஜ்ரத் செய்ததன் பின்னால அவர்கள் வெளிப்படையாக ஏழ்மையோடு வாழக்கூடிய நேரத்தில் அன்சாரி தோழர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்களுக்குள்ளே ஒரு ஆலோசனை செய்து மஷூரா செய்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு நாங்கள் கொஞ்சம் அன்பளிப்புகளை கிஃப்ட் நாங்க கொடுக்கணும் என்று சொல்லி சஹாபாக்கள் அன்சாரி தோழர்களில் சிலர் ஒன்று சேர்ந்து என்ன செய்கிறார்கள்? பெருவாகையான ஒரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வழங்குவதற்காக வேண்டி கொஞ்சம் கிஃப்ட்களை தயார் செய்கின்றார்கள். தயார் செய்ததன் பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம் சென்று கூறுகிறார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாங்களின் மூலமாகத்தான் எங்களுக்கு ஹிதாயத் நசீபானது. அந்த சஹாபாக்கள் என்ன சொல்றாங்க? யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களை கொண்டு தான் எங்களுக்கு ஹிதாயத் நசீபாகியது. உங்களின் மூலமாகத்தான் நாங்கள் வழிகேட்டிலிருந்து நாங்கள் நேர் வழியின் பக்கம் வழி நடாத்தப்பட்டோம் யா ரசூலல்லாஹ். மேலும் உங்களின் மூலமாகத்தான் நாங்கள் அனைத்தையும் பெற்றுக்கொண்டோம். அதனால இது நம்முடைய புறத்திலிருந்து உங்களுக்கு ஒரு சிறிய அன்பளிப்பு நாயகமே, இதை நீங்கள் கபூல் செய்து கொள்ளுங்கள் என்பதாக அந்த அன்சாரி தோழர்கள் கூறுகின்றார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய வசனத்தை இறக்குகின்றான். குல், நபியே நீங்கள் கூறுங்கள். என்ன கூறுங்கள்? லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா, இதன் மீது நான் உங்களிடம் எந்த பிரதிபலனையும் எந்த உஜரத்தையும் நான் எதிர்பார்க்கவில்லை, நான் கேட்பது கிடையாது. அதாவது என்ன சொல்றாங்கடா, என் அருமை தோழர்களே சஹாபாக்களே, நான் உங்களுக்கு கலிமாவை சொல்லி தந்தேன். நான் உங்களுக்கு குஃபருடைய இருளில் இருந்து இஸ்லாத்தின் வெளிச்சத்தின் பக்கம் உங்களை நான் கொண்டு வந்தேன். மேலும் உங்களை நான் வழிகேட்டு என்று சொல்லக்கூடிய குழியில் இருந்து வெளியில் எடுத்து நேர் வழியின் பக்கம் உங்களை நான் வழி நடாத்தினேன். இப்பொழுதும் சஹாபாக்களே, இரவு பகலாக உங்களுக்கு நான் தீனை கற்றுக் கொடுக்கின்றேன். நான் உங்களுடைய நலவுக்காக வேண்டி, உங்களுடைய உயர்வுக்காக வேண்டி, துனியா ஆகிரத்திலே நீங்கள் வெற்றியை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி உங்களுக்காக முழு முயற்சியை நான் செய்கின்றேன். யார் சொல்றா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என் அருமை தோழர்களே, இவை அனைத்தையும் நான் உங்களுக்கு நிறைவேற்றுகின்றேன். இதற்கு பதிலாக உங்களிடத்தில் நான் எந்த ஊதியத்தையும் எதிர்பார்ப்பது கிடையாது. இதுக்கு நான் சம்பளம் எதிர்பார்ப்பது கிடையாது. இதற்கு நான் உங்களிடம் பிரதிபலனை எதிர்பார்ப்பது கிடையாது. இல்லல் மவத்தத ஃபில் குர்பா, ஆனால் என்னுடைய நெருக்கமானவர்களை முஹப்பத் வைப்பதை தவிர. அப்படி என்றால் என்னுடைய நெருங்கியவர்கள் என்றால் என்னுடைய உறவினர்களை முஹப்பத் வைப்பதை தவிர வேறு எந்த தேவையும் நான் உங்களிடம் எதிர்பார்ப்பது கிடையாது. அப்படி என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவருடைய பரிசுத்தமான அஹ்லுல் பைத்துகளை, சாதாத்துமார்களை, மௌலானாமார்களை கண்ணியப்படுத்துவதை தவிர நான் உங்களிடம் வேறு எதையும் எதிர்பார்ப்பது கிடையாது. அன்பின் சகோதரர்களே, பெரியார்களே, இதற்கு பின்னாலும் ஆயத்து வருகின்றது. வமை யஃதரிஃப் ஹஸனதன் நஸித் லஹு ஃபியா ஹுஸ்னா, மேலும் யார் நன்மைகளை செய்கின்றார்களோ அவர்களுக்காக வேண்டி நாங்கள் அதை அதிகப்படுத்தி நாங்கள் வழங்குவோம். இன்னல்லாஹ கஃபூருன் ஷக்கூர், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா மன்னிப்பு வழங்கக்கூடியவனாகவும் இருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருள்மறையிலே குறிப்பிடுகின்றான். அன்பின் சகோதரர்களே, பெரியார்களே, இதன் மூலம் நாம் விளங்கக்கூடிய விடயம் என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய பரிசுத்தமான அஹ்லுல் பைத்துக்கள், அன்னவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்தினர்கள் இருக்கின்றார்களே, இவர்களை கண்ணியப்படுத்துவது நம் மீது கடமையாகும், ஈமானுடைய ஒரு பகுதியாகும். ஏன்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தினர்கள் அன்னவர்களுடைய உடம்பின் ஒரு பகுதி, பார்ட் ஆஃப் பாடி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உடம்பின் ஒரு பகுதி, இரத்தம் கலந்திருக்கின்றது அன்னவர்களுடைய. இது யாருக்கு கிடைத்தது? அன்னவருடைய குடும்பத்திற்கு மாத்திரம் கிடைத்த அந்தஸ்து. நாம் 1000 வருடங்கள் இபாதத் செய்தாலும் சரி, 1000 வருடங்கள் நாங்கள் இஹ்லாஸாக, உள தூய்மையோடு, பெருமை இல்லாத, முகஸ்துதி கலக்காத இபாதத்தை நாங்கள் செய்தாலும் சரி, இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்துடைய அந்தத்தை நம்மால் அடைய முடியாது, ஒரு நாளும் முடியாது. ஏன்? இது அல்லாஹ் தஆலா எதன் மூலமாக வழங்கினான்?
அன்னவருடைய குடும்பத்தினர்களை இபாதத் செய்ததன் காரணத்தினாலா, தொழுகையாளிகளாக ஆனதன் காரணத்தினாலா, அல்லது வேறு ஏதாவது அல் குர்ஆன் திலாவத் செய்ததன் காரணத்தினாலா? இல்லை. மாறாக இந்த அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வழங்கியது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நிஸ்பத், தொடர்பு மாத்திரம்தான், அன்னவருடைய இரத்தம் என்பதன் மாத்திரம்தான். அன்னவருடைய குடும்பத்திற்கு இந்த அளவு அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா வழங்கி இருப்பதன் காரணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய இரத்தம் அவர்களுடைய உடம்பிலே இருக்கிறது. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்திற்கு கண்ணியம் கொடுப்பது, அன்னவர்களை மதித்து நடப்பது ஒவ்வொரு முஃமினின் மீதும் கடமை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கியாமத்துல அனைத்தும் அழிந்துவிடும். நஸப் குல கோத்திரங்களாக இருந்தாலும் அல்லது திருமணத்தின் மூலமாக உண்டான உறவுகளாக இருந்தாலும் கியாமத்தில் அனைத்தும் சென்றுவிடும். அதாவது ஒருவர் இன்னொருவரை கவனிக்க மாட்டார்கள், முறிந்துவிடும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த குடும்பத்தினர்களுடைய தொடர்பு துனியாவிலும் இருக்கும், ஆகிரத்திலும் இருக்கும் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களின் மூலமாக அழகான முறையிலேயே நமக்கு கற்றுத் தருகிறார்கள். எனவே அன்பின் சகோதரர்களே, பெரியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பரிசுத்தமான அஹ்லுல் பைத்துக்களை நாங்கள் கண்ணியப்படுத்துவது இருக்கின்றதே மிகவும் முக்கியமான ஒரு அமல் என்பதை நாங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமாக நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு செயல். அருமை சஹாபாக்களும் செய்தார்கள், கண்ணியப்படுத்தினார்கள். அன்னவருடைய குடும்பத்தை கண்ணியப்படுத்தினார்கள், அதவான முறையில் வழிநடத்தினார்கள். நாம் நம்முடைய மனதுக்கு தோன்றியவாறு அவர்கள் எவ்வாறு இருந்தாலும் அதை பொருட்படுத்த வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. உதாரணமாக கூறுவதா இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சார்ந்தவர்கள் மௌலானா மல்ல யாராவது ஒருத்தர் அல்லாஹ் பாதுகாக்கணும் தொழாம இருக்கிறாரு, அவ்வாறு தொழாமல் இருந்தாலும் கூட அவருக்கு நாங்கள் ஸகாத் கொடுக்க முடியாது. ஏன்? இந்த குடும்பம் பரிசுத்தமான குடும்பம். ஸகாத் என்பது நம்முடைய சொத்தில் இருந்து வெளிப்படக்கூடிய ஒரு கழிவு. அந்த கழிவு அந்த பரிசுத்தமான குடும்பத்திற்கு நாங்கள் வழங்க முடியாது. இது மார்க்க தீர்ப்பு. எந்த மௌலானாக்கும் ஸகாத் கொடுக்க முடியாது. நீங்க யார்ட்டையும் கேட்டு பார்க்கலாம். எல்லா மதகுடைய இமாம்களும் ஏகோபித்த ஒரு கருத்து. சில சில சட்டங்களில் மதகுகளிலும் வேறுபாடு இருக்கலாம். ஆனால் அஹ்லுல் பைத்துகளுக்கு நாங்கள் ஸகாத் கொடுக்க முடியாது என்பது அனைத்து மதகுடைய இமாம்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு கருத்து. இன்னமா யுரீதுல்லாஹ் லியுذஹிப அன்குமுர் ரிஜ்ஸ் அஹ்லுல் பைத் வ யுதஹிரகும் தத்ஹீரா. குர்ஆன் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு வைத்தான். ஸகாத் கொடுக்க முடியாது. ஏன்? பரிசுத்தமான குடும்பம், தூய்மையான மனிதர்கள், இவர்களை நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருகிறது. இதைத்தான் அருமை சஹாபாக்களும் செய்து வந்தார்கள். எவ்வாறு செய்தார்கள்? ஹலீஃபத்துல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய இரண்டாவது ஹலீஃபா உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கிலாஃபத்துடைய ஆட்சி செய்யக்கூடிய காலத்துல ஒரு தடவை மதீனா முனவராவில் கனிமத் பொருட்கள் இருந்தது. அந்த பொருட்களை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பங்கீடு செய்து மனிதர்கள் சஹாபாக்களுக்கு வழங்கிக் கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு சஹாபியும் வந்து அவருடைய பங்கெடுத்துட்டு போனாங்க. அவ்வாறு நடைபெறக்கூடிய நேரத்துல இமாம் ஹசன் முஜ்தபா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இரண்டு பேர குழந்தைகளில் மூத்த பேர குழந்தை இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாராங்க. ஒன்றொன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வரவேற்கின்றார்கள். பிர்ரஹ்மி வல் கராம், வெல்கம் வித் ரெஸ்பெக்ட். எங்கட பாசையில் சொல்றதா இல்ல, கண்ணியமான முறையில் வரவேற்கின்றார்கள் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. வரவேற்றதன் பின்னால ஒரு 1000 திர்ஹம்களை, அதாவது வெள்ளியினால் ஆன அந்த திர்ஹம்களை என்ன செய்தார், சிக்காக்களை 1000 திர்ஹம்களை ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுக்கின்றார்கள். அதற்கு பின்னால் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வருகின்றார்கள். இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 1000 திர்ஹம்களை கண்ணியமான முறையில் கொடுக்கின்றார்கள். இந்த இரண்டு பேர குழந்தைகளும் சென்றதன் பின்னால உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபாவாக இருக்கின்றார்கள். அவருடைய சொந்த மகன் அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. வரக்கூடிய நேரத்துல அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மகனுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 500 திர்ஹம்களை மாத்திரம் கொடுக்கின்றார்கள். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 1000 திர்ஹம்கள், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 1000 திர்ஹம்கள். ஆனால் தன்னுடைய சொந்த மகன் அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 500 திர்ஹம்களை கொடுக்கின்றார்கள். அப்பொழுது அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கூறுகிறார்கள், இமாம் ஹசன் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறு பராயமாக சின்ன புலையலாக இருக்கக்கூடிய நேரத்திலேயே நான் தீனுல் இஸ்லாத்திற்காக வேண்டி ஹிதமத் செஞ்சிருக்கிறேன்.
உமர் ரலியல்லாஹு அன்ஹு மகன் சொல்றாங்க, இவங்க ரெண்டு பேரும் சின்ன புள்ளையில இருக்கக்கூடிய நேரத்திலேயே நான் தீனுல் இஸ்லாத்திற்காக வேண்டிய ஹிதமத் செய்திருக்கின்றேன், நிறைய யுத்தங்களில் நான் பங்கு பெற்று இருக்கின்றேன். இதற்கு இவ்வாறு செய்தும் கூட அவர்களுக்கு 1000 திரகங்களை வழங்கினீர்கள் அமீருல் முஃமினீனே, எனக்கு 500 திரகங்களை மாத்திரம் வழங்கினீர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள், பதில் கூறக்கூடிய நேரத்துல அவருடைய உள்ளத்துல அஹ்லுல் பைத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தினர்கள் மீது வைத்திருந்த முஹப்பத்தை வெளிப்படுத்துகின்றார்கள். எவ்வாறு? மானே, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். தன்னுடைய மான பார்த்து என்ன சொல்றாங்க, நீங்க சொல்வதெல்லாம் சரிதான், ஆனால் ஒரு விஷயம் கிடையாது. என்ன விஷயம்? இத்ஹப் ஃபக்தினி பிஅபின்க அபீஹிமா, உங்களுக்கு முடியுமா இருந்தால் இந்த ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய தந்தையை போன்ற ஒரு தந்தையை நீங்க என்னைட்ட கொண்டு வாங்க. அவங்க கண்ணியம் பெற்றவர்கள். அவங்களோட தந்தை யார்? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதே போன்று நீண்ட ஹதீஸ், வ உம்மிக உம்மிஹிமா, இந்த இரு பேர குழந்தைகளுடைய தாயை போன்ற ஒரு தாயை நீங்கள் அழைத்து வாருங்கள். யார்? ஃபாத்திமத்து ஸஹரா, சுவர்க்கத்து பெண்மணிகளின் தலைவி ரலியல்லாஹு அன்ஹா. கொண்டு வர முடியுமா? உமர் ரலியல்லாஹு மகனால கொண்டு வர முடியாது. இதே போன்று இந்த ஹதீஸ் நீண்டு செல்கின்றது, வஜத்தி கஜத்ததிஹிமா, அவர்களுடைய அப்பாவை போன்று நீங்க ஒரு அப்பாவை கொண்டு வாங்க. யாரு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் உங்களுடைய அப்பா. அதே போன்று இவர்களுடைய நானி, அதாவது இவர்களுடைய உம்மம்மாவை போன்ற ஒரு உம்மம்மாவை நீங்கள் கொண்டு வாருங்கள். யார் உம்மம்மா? ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு அன்ஹா. சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட குடும்பம், எப்படிப்பட்ட பரம்பரை! இந்த பேர குழந்தைகள் சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்களுக்கு தலைவர்கள். இவருடைய தாய் சுவர்க்கத்து பெண்மணிகளின் தலைவி, இவருடைய தந்தை அதில் ஷேரே ஹுதா என்று வர்ணிக்கப்படக்கூடிய அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நீண்ட ஹதீஸ் இது தொடர்ந்து வருகிறது. அவருடைய சாட்சியை போன்று சாட்சியை கொண்டு வாருங்கள். இப்படி நீண்டு செல்கின்றது. அன்பின் சகோதரர்களை, பெரியார்களே, ஒரு நாளும் அவரால் கொண்டு வர முடியாது. அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகன். எனவே இந்த கண்ணியத்தை அவர்கள் வழங்கினார்கள். என்ன கண்ணியம்? ஒரு சாதாரண மனிதருக்கு உலமாக்கள், அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய உலமாக்கள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய இமாம்கள் தரக்கூடிய விடயம் என்னவென்றால், ஒரு சபை இருந்தால் அந்த சபையிலே பல நூற்றுக்கணக்கான மனிதர்கள் இருக்கும் போது அதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சார்ந்த அஹ்லுல் பைத்துகள் இருந்தால் ஒருவருக்கு நீங்கள் 1 கொடுத்தால் அவர்களுக்கு 2 கொடுங்கள். ஒருவருக்கு, சாதாரண மனிதர்களுக்கு நமக்கு ஒரு பார்சல் தந்தால், அது ஒரு நியத்தை தந்தால் அஹ்லுல் பைத்துகளுக்கு 2 நியத்தை கொடுங்களே. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சுன்னா இது. தன்னுடைய மகனுக்கு 500 திரகம், ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர குழந்தைகளுக்கு 1000 திரகம் டபுள் கொடுத்தாங்க. ஆலா ஹஸ்ரத் இமாம் அஹ்மத் ரஸா கான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடமும் இந்த பங்கு இருந்தது, இந்த பாக்கியம், இந்த பழக்கம் இருந்தது. சாதாரணமாக யாருக்காவது சபையில 1 கொடுத்தால் அஹ்லுல் பைத் என்றால் உடனே 2 கொடுப்பார்கள். இன்றும் வாழக்கூடிய சில ஷேக்மார்கள் இருக்கின்றார்கள், மகான்கள், இறைநேசர்கள். அல்லாஹ் தஆலா அவருடைய வாழ்நாளை நீளமாக்கி கொடுக்க வேண்டும். அஹ்லுல் பைத்துகளுக்கு கண்ணியம் கொடுக்கக்கூடியவர்கள். பல மனிதர்கள் கியூல இருப்பாங்க, லைன்ல இருப்பாங்க. ஷேக் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற மனிதர், அல்லாஹ்விடம் அந்தஸ்தை பெற்ற மனிதர், பல கராமாத்துக்களை உடைய மனிதர், ஒரு தரிகாவினுடைய தலைமைத்துவம் வைக்கக்கூடிய மனிதர், பல கராமாத்துகள் இருக்கிறது. பல மனிதர்கள் லைன்ல இருக்கிறாங்க அவர்கிட்ட கையை மோக்குறதுக்கு. ஆனால் இதே சமயம் அவரிடம் வந்திருக்கக்கூடியவர் சையத் சாதாத், இவர் ஒரு மௌலானா என்று கூறினால் அந்த ஷேக் இவருடைய கையை மோப்பாரு. ஏன்? அஹ்லுல் பைத். வேறொரு காரணமும் கிடையாது. பெருமானாருடைய குடும்பம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரத்தம் அவருடைய இரத்தத்திலே இருக்கிறது. எனவே அன்பின் சகோதரர்களே, பெரியார்களே, இந்த முஹர்ரம் மாதத்திலே இப்படி நாங்கள் ஞாபகப்படுத்தப்படக்கூடிய மகான்களில் ஒருவர் தான் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இவர்களும் அஹ்லுல் பைத்தை சார்ந்தவர்கள் தான். எனவே அஹ்லுல் பைத்துகளை கண்ணியப்படுத்துவது ஒவ்வொரு முஸ்லிமுடைய கடமை. இமாம் ஃபக்ருத்தீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தஃப்சீரே கபீர் அனைத்து மதரசாக்களிலும் ஓதி கொடுக்கக்கூடிய ஒரு கிதாப். தஃப்சீர்ல கிட்டத்தட்ட எல்லா மதரசாக்களிலும் ஓதி கொடுக்கக்கூடிய ஒரு கிதாப் தான் தஃப்சீரே கபீர். இமாம் ஃபக்ருத்தீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதுல ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறார்கள். எவ்வாறு என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய இறுதி தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மம் மாத அலா ஹுப்பி ஆலி முஹம்மதின் மாத ஷஹீதா. எந்த மனிதர் ஆலி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்துடைய முஹப்பத்திலே மரணிக்கின்றாரோ அவர் ஷஹீதாக மரணித்த மனிதரை போலாவார்.
மேலும் குறிப்பிடுகிறார்கள், அலா அறிந்து கொள்ளுங்கள், ஒமன் மாத அலா ஹுப்பி ஆலி முஹம்மதின் மாத மக்ஃபூரா, யார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பரிசுத்தமான குடும்பத்துடைய முஹப்பத்திலே மரணிக்கின்றாரோ அவர் பாவம் மன்னிக்கப்பட்ட மனிதரை போன்று மரணிக்கின்றார். மேலும் குறிப்பிடுகிறார்கள், அலா ஒமன் மாத அலா ஹுப்பி ஆலி முஹம்மதின் மாத தாயிபன், யார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பரிசுத்தமான குடும்பத்தினர்கள் மீது முஹப்பத்தோடு இந்த உலகத்தை விட்டு விடைபெறுகிறாரோ மரணிக்கின்றாரோ அவர் தௌபா செய்து மரணித்த மனிதரை போலாவார். சுப்ஹானல்லாஹ். மேலும் குறிப்பிடுகிறார்கள், அலா வமன் மாத அலா ஹுப்பி ஆலி முஹம்மதின் மாத முஃமினன் முஸ்தக்மினல் ஈமான். மேலும் கேட்டுக்கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள், இந்த மனிதர் அஹ்லுல் பைத் என்று சொல்லக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முஹப்பத்தோடு அன்னவருடைய குடும்பத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய முஹப்பத்தோடு மரணிக்கின்றாரோ அவர் ஈமானில் பரிபூர்ணமாக மரணித்தவர், ஈமான்ல பரிபூர்ணமானவர், ஈமான் பூர்த்தி அடைந்த மனிதர். மேலும் அலா உமம் மாத அலா ஹுப்பி ஆலி முஹம்மதின் பஷரஹு மலக்குல் மௌத் பில் ஜன்னah ثم منكر ونكير. மேலும் அறிந்து கொள்ளுங்கள், யார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய முஹப்பத்தோடு மரணிக்கின்றாரோ மலக்குல் மௌத் ஹஜ்ரத் இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பின்பு முன்கர் நகீர் அலைஹிஸ்ஸலாம் இருவரும் சேர்ந்து சுவர்க்கத்தை கொண்டு அந்த மனிதனுக்கு கபரிலே நன்மாராயம் கூறுகின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு பெரிய பெரிய பாக்கியங்கள். இன்னும் கூறுகிறார்கள், அன்பின் சகோதரர்களை, பெரியவர்கள், நீண்ட ஹதீது. எனவே நாம் முயற்சி செய்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அஹ்லுல் பைத்துகளாகிய சையத் சாதாத் மார் என்று சொல்லுவாங்க, மௌலானா மார் என்று சொல்லுவாங்க, தங்கள் மார் என்று சொல்லுவாங்க, அஹ்லுல் பைத்னு சொல்லுவாங்க. இப்படியான மனிதர்களோடு நாம் முஹப்பத்தோடு நாங்கள் வாழ வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும், முஹப்பத்தோடு வாழ வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும், சந்தேகிக்க கூடாது. யாராவது நான் அஹ்லுல் பைத் என்று சொன்னால் நான் ரசூலுல்லாஹ் குடும்பத்தை சார்ந்தவன் என்று கூறினால் அவரிடம் நாங்கள் துருவி துருவி ஆராய கூடாது. பொய் சொல்லி இருந்தால் அது அவரோடு, நாம் அதை நம்பி நாம் அவருக்கு வழங்க வேண்டிய கண்ணியத்தை நாங்கள் வழங்க வேண்டும். காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய இரத்தத்திலே தோன்றியவர்கள், அன்னவருடைய பரம்பரையிலே வரக்கூடியவர்கள், அன்னவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். இந்த ஒரு விடயத்திற்காக நாம் அவருக்கு வழங்க வேண்டிய கண்ணியத்தை நிச்சயமாக நாங்கள் வழங்க வேண்டும் என்பதுதான் மார்க்கம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய இந்த விடயம். எனவே இதன்படி நாங்கள் முயற்சி செய்து அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருள்முறையிலும் இதை குறிப்பிட்டு காட்டுகின்றான், அந்த குடும்பம் பரிசுத்தமானவர்கள். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூட என்ன கூறுகிறார்கள், நான் சஹாபாக்களை பார்த்து நான் உங்களுக்கு கற்றுத்தந்த விடயங்கள் தீனுல் இஸ்லாம் இருக்கின்றது, கலிமாவை சொல்லி தந்தேன், மேலும் இருளில் இருந்து வெளிச்சத்தின் பக்கம் உங்களை அழைத்து சென்றேன், இவை அனைத்துக்கும் உங்களிடம் நான் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்ப்பது கிடையாது, இல்லல் மவத்தத ஃபில் குர்பா, என்னுடைய நெருக்கமானவர்களை கண்ணியப்படுத்துவதை தவிர, என்னுடைய குடும்பத்தை நீங்கள் கண்ணியப்படுத்துவதை தவிர வேறு எதையும் நான் எதிர்பார்ப்பது கிடையாது. எனவே அன்பின் சகோதரர்களை, பெரியார்களே, கண்ணியமிக்க அந்த அஹ்லுல் பைத்துகளை அவர்களை நாங்கள் முஹப்பத் வைப்பதோடு அவர்களையும் கண்ணியப்படுத்த வேண்டும். விசேஷமாக முஹர்ரமுடைய மாதத்தில் அஹ்லுல் பைத்துகள் ஞாபகப்படுத்தப்படுவார்கள். எனவே இந்த அஹ்லுல் பைத்துகள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரம்பரையில் தோன்றியவர்கள். சில இஹ்திலாஃபாத்துகள், கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இவர்கள் உருவானது விசேஷமாக குறிப்பாக ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய பரம்பரையில் வரக்கூடியவர்கள் தான். எனவே நாங்கள் அனைத்து சஹாபாக்களையும் முஹப்பத் வைக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய அருமை மனைவிமார்களாகிய நம்முடைய முஃமின்களுடைய தாய்மார்கள் என்று வர்ணிக்கப்படக்கூடிய உம்மஹாத்துல் முஃமினீன்களையும் நாங்கள் முஹப்பத் வைக்க வேண்டும். அதே போன்று அஹ்லுல் பைத்துகளையும் நாங்கள் முஹப்பத் வைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய இறை நேசர்களையும் நாங்கள் முஹப்பத் வைக்க வேண்டும். எனவே இந்த முஹப்பத்தை உலகத்தில் நாங்கள் வைப்போமே ஆனால் இந்த முஹப்பத் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை சீர்திருத்தும், நம்முடைய கபரையும் நல்லதாக்கும், இருளில் இருந்து வெளிச்சமானதாக ஆக்கும். நாளைய கியாமத்திலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய நெருக்கத்தை பெற்று தரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனவே இந்த முறையில் வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் கிருபை செய்து அருள்வானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, நம்முடைய தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, நம்முடைய உற்றார் உறவினர்கள் உலக முஸ்லிம்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், சங்கையான அஹ்லுல் பைத்துகளாகிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய பரிசுத்தமான குடும்பத்தினர்களை முஹப்பத் வைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. கண்ணிய குறைவு ஏற்படுத்தி விடாமல் நம்மை நீ பாதுகாத்து அருள்வாயாக. யா அல்லாஹ், முஸ்லிம்களையும் இஸ்லாத்தையும் கண்ணியப்படுத்தி அருள்வாயாக. இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் வெற்றியை வழங்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், முஸ்லிம்கள் நிம்மதியோடு வாழ்வதற்கு தௌஃபீக் செய்து அருள்வாயாக. பலஸ்தீன், கஸா போன்ற இடங்களிலே யா அல்லாஹ் யாரெல்லாம் முஸ்லிம்களை
அழிப்பதற்காக சதி செய்கின்றார்களோ யா அல்லாஹ், அவர்களுடைய அனைத்து சதி திட்டங்களையும் நீ இல்லாமல் ஆக்கி அருள்வாயாக. அவர்கள் எதையெல்லாம் இழந்தார்களோ அதை விட சிறந்ததை அவர்களுக்கு நீ நசீபாக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், நம்முடைய இலங்கை நாட்டிலும் முஸ்லிம்கள் நிம்மதியோடு வாழ்வதற்கு தௌஃபீக் செய்து அருள்வாயாக. முஸ்லிம்களுக்கு அநியாயம் இழைக்காத அரசாங்கத்தை நசீபாக்கி அருள்வாயாக. ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய ஷஃபாஅத்தோடு சுவர்க்கம் நுழையக்கூடிய பாக்கியத்தையும் தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.